ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் 3 இயர்ஸ் எல்எல்பி கோர்ஸ்க்கான அப்ளிகேஷன் வந்து போயிட்டுருக்குங்க. அதில் எப்படி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணுறதுங்கிறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. ஸோ எப்படி அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்புறம் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற ப்ரொசீஜர்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக தாங்க இருக்கும். நம்ம பொறுமையாக பண்ணோன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லி கேட்கும். அது பார்த்திங்கன்னா 10 KBலேருந்து 50 KBக்குள்ளே கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சிக்னேச்சரும் பேரண்ட் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணணுங்க. அடுத்து வந்து 10th மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து அப்லோட் பண்ணணுங்க. இது பார்த்திங்கன்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் 100 KBலேருந்து 250 KBக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரியே தான் 12th மார்க் ஷீட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். சேம் தான், அதையும் ஜேபிஜி ஃபார்மேட்டில் 100 KBயில் இருந்து 250 KBக்குள்ளே கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து யூஜி டிகிரி கன்சாலிடேட் மார்க் சர்டிஃபிகேட். இதை பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு கன்சாலிடேட் மார்க் ஷீட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அல்லது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்களா, ஒவ்வொரு செமஸ்டருக்கும் இண்டிவிஜுவல் மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதை வந்து நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி தான் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு எல்எல்பி 3 இயர்ஸ் எல்எல்பி கோர்ஸ் படிக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஜி டிகிரி இருக்கணும். அப்போனா தான் நீங்கள் அப்ளை பண்ணவே எலிஜிபிள். ஸோ அந்த கன்சால்டேட் மார்க் ஷீட்டையோ அல்லது இண்டிவிஜுவல் மார்க் ஷீட்டையோ அப்லோட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்டில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்லோட் யுவர் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் யூஜி டிகிரி கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் மார்க் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆல் செமஸ்டர் இன் பிடிஎஃப் ஃபார்மேட். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 100 KBலேருந்து 1 MBக்குள்ளே கன்வெர்ட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த யூஜி மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் சைடுமே நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருந்தோம். அதில் வந்து ஒரு ரெட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அப்லோட் சர்டிஃபிகேட் மஸ்ட் இன்க்ளூட் த ரியர், அதாவது பேக் பேஜ் அஸ் வெல். ஸோ பேக் பேஜுமே வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் பேக் பேஜ் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜை அவங்களுமே ஒரு தடவை கால்குலேஷன் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா சில பேர் வந்து தப்பாக கொடுத்துருந்துருக்கலாம், மாற்றி கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக அவங்க பேக் சைடுமே அந்த மார்க் ஷீட்டோட பேக் சைடுமே கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையுமே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிடணுங்க. இதுதான் வந்து இந்த யூஜி டிகிரி கன்சால்டேட் மார்க் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு அங்கே ஒரு க்ரீன் லெட்டரில் வரும். அப்படி வந்தால் தான் நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைனா நீங்கள் ஏதோ ஒன்று மாற்றிருக்கீங்க, ஆர்எல்ஸ் வந்து அந்த ஃபார்மேட்குள்ளே வரல, கன்வெர்ட் ஆகலை அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசி. ஸோ 24 வரை வந்து டைம் இருக்குது. உங்களுக்கு வந்து இன்கேஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து 24 வரை வெயிட் பண்ணலாங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது லாஸ்ட்டாக எது படிச்சிருந்துருக்கீங்களோ அந்த டிசியை கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். பட் அந்த மார்க் வந்து யூஜி டிகிரி மார்க்கை நீங்கள் கொடுக்கணும். டிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட்டாக எதில் டிசி கொடுத்துருக்காங்களோ அந்த டிசியை கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதையுமே வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து அப்லோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அந்த டிசியும் பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். 100 KBலேருந்து 1 MB வரைக்குமே அந்த டிசி இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரொவிஷ்னல் அல்லது டிகிரி சர்டிஃபிகேட். இது பார்த்திங்கன்னா காலேஜ் முடிச்சு ஒரு 6 months கழித்து தான் கிட்டத்தட்ட வரும். அப்படி வந்து உங்களுக்கு வரலன்னா நீங்கள் பிரின்ஸிபல்கிட்ட போயிட்டு நீங்கள் போனஃபைட் வாங்கிக்கலாம். போனஃபைட் சர்டிஃபிகேட் கூட அதில் அப்லோட் பண்ணலாம். அதுவும் இல்லையா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு லெட்டர் ஃபார்ம் ஒன்று நீங்கள் எழுதி டைப் பண்ணி அதையுமே ஒரு ஜேபிஜி ஃபார்மில் நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுவும் அந்த லெட்டர் ஃபார்மும் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 100 KBலேருந்து 250 KBக்குள்ளே இருக்கணும். அதில் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அந்த இதில் அப்லோட் பண்ணிடலாம், அப்படி உங்கள்கிட்ட ப்ரொவிஷ்னல் இல்லை அப்படின்னா. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். 100 KBலேருந்து 250 KBக்குள்ளே இதை வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ இது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான். இதுதாங்க டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இது ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலோ டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.